அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த OH இஸ்லாம் சேனல் நேயர்களே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் என்றும் நிலவட்டும். வழிகாட்டும் வான்மறை என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் இன்றும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. அன்பானவர்களே, அருள்மறையாம் திருக்குரானில் எல்லாம் வல்ல இறைவன் 24வது அத்தியாயத்தின் 11வது வசனத்தில், நீங்கள் அதை உங்களுக்கு தீங்கானது என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள், அதில் உங்களுக்கு நன்மைதான் இருந்தது, அது உங்களுக்கு நன்மைதான் என்று இறைவன் கூறுகிறான். இதை எல்லாம் வல்ல இறைவன் திருக்குரானுடைய பல்வேறு இடங்களிலும் மறைமுகமாக அல்லது வேறு வார்த்தைகளால் சொல்கின்றான். நீங்கள் ஒன்றை வெறுக்கலாம், அதிலே உங்களுக்கு நன்மை இருக்கும். நீங்கள் ஒன்றை விரும்பலாம், அதிலே உங்களுக்கு தீமை இருக்கும் என்று இன்னொரு அத்தியாயத்தில் குறிப்பிடுகிறான். இப்படி இந்த வார்த்தைகளிலே மாறுபாடுகள் வேறுபாடுகள் இருப்பினும் கருத்து ஒன்றுதான். நீங்கள் தீமை என்று நினைப்பதில் உங்களுக்கு நன்மை இருக்கும். எதையுமே நமக்கு தீங்கானது என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள் என்று ஒரு சார்பு மனநிலையை இறைவன் நமக்கு ஊக்குவிக்க விரும்புகின்றான். அருள்மறையாம் திருக்குரானில் இறைவன் சொல்லுகின்ற ஒரு வரலாறு, இறை தூதர் மூசா நபி கிலிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்க செல்கிறார்கள். அவர்களிடமிருந்து விளக்கங்களை பெற்றுக்கொள்ள இருவரும் ஒரு கப்பலிலே பயணித்து போகிறார்கள். கப்பல் கடலிலே சென்று கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அது கரையை நெருங்குவதற்கு முன்னால் கிலிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கப்பலிலே ஓட்டை போட்டார்கள். மூசா நபி பதறி போனார்கள். என்னங்க இந்த வேலையை பார்க்கிறீர்கள்? கப்பலிலே பல சரக்குகள் இருக்கின்றன, மனிதர்களாகிய நாம் பயணிக்கிறோம், இந்த கப்பலிலே இப்படி ஓட்டையை போடுகிறீர்களே, இது மூழ்கிவிட்டால் என்ன ஆவது? எவ்வளவு பெரிய இழப்பு, அது பொருளாதார இழப்பு, உயிரிழப்பு என்று அவர்கள் அச்சப்பட்டு பயந்து கிதிர் அலைஹிஸ்ஸலாமிடத்திலே மூசா நபி கேட்டார்கள். பின்னர் அந்த பயணம் நிறைவடைகின்ற வேளையில் கிதிர் அலைஹிஸ்ஸலாம் மூசா நபிக்கு விளக்கம் சொல்கிறார்கள். அதை எல்லாம் வல்ல இறைவன் 18வது அத்தியாயத்தினுடைய 79வது வசனத்தில் கூறுகின்றான். அம்ம சஃபீனா ஃபகானத் லி மசாகீன யாமலுன ஃபில் பஹர் ஃபஅரத்து அன் அஇபஹா. அந்த கப்பல் சில ஏழைகளுக்கு சொந்தமானது. கடலிலே கடலோடிகளாக இருக்கக்கூடிய சில ஏழைகளுக்கு அந்த கப்பல் சொந்தமானது. அதாவது ஏழைகளெல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு தொழில் செய்யலாம் என்று முடிவெடுத்து, அவர்களுக்கு தெரிந்த தொழில், மீன்பிடி தொழில், சரக்குகளை ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்துக்கு இடமாற்றுகின்ற தொழில், கடல் சார்ந்த தொழில்கள் தான் அவர்களுக்கு தெரியும். ஆகையினால் ஏழைகளெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் பணம் போட்டு இந்த கப்பலை வாங்கி தொழில்களை செய்ய தொடங்கி இருக்கின்றார்கள். அந்த கப்பலில், அந்த ஏழைகளுக்கு சொந்தமான கப்பலில் ஏன் நான் ஓட்டை போட்டேன் தெரியுமா? ஏன் அந்த கப்பலுடைய பலகையை நான் பிரித்து எடுத்தேன் தெரியுமா? வகான வராஅஹும் மலிக்குன் யாஹுது குல்ல சஃபீனத்தின் கஸ்பா. இவர்கள் எந்த ஊரை போய் சென்றடைய போகிறார்களோ அந்த ஊரிலே ஒரு ஆட்சியாளன் இருக்கின்றான். அவன்
வருகின்ற கப்பல்களை எல்லாம் வழிமறித்து அவன் கொள்ளையடித்து விடுவான். முறைப்படியான ஆட்சியாளன், ஆனால் கொள்ளையடிப்பதே தனக்கு வருமானம் என்று வைத்திருப்பவன். அப்படி அவன் எல்லா கப்பல்களையும் வழிமறித்து கொள்ளையடிப்பான். ஆனால் அவனுக்கு ஒரு குணம், எந்த கப்பலாவது உடைந்திருந்தாலோ சேதப்பட்டிருந்தாலோ, எந்த கப்பலாவது அது கடலிலே சிக்கல்களிலே மாட்டி சேதப்பட்டிருக்கிறது என்று கண்டுபிடிக்கப்பட்டு விட்டால் அந்த கப்பல்களை அவன் கை வைக்க மாட்டான், விட்டு விடுவான். இந்த கப்பலை நானே ஓட்டை போட்டதற்கு காரணம், இதில் உள்ள சரக்குகளையும் இந்த கப்பல்களின் முதலாளிக்கு பத்திரமாக அந்த சரக்குகள் அனைத்தும் போய் கிடைக்க வேண்டும், அவர்களை விற்பனை செய்ய வேண்டும், அவர்களுக்கு லாபம் கிடைக்க வேண்டும். பாவம், அவர்களை ஏழைகள் ஒன்றாக சேர்ந்து தொழில்களை செய்கிறார்கள் என்பதற்காகத்தான் நான் ஓட்டை போட்டது, அவர்களுக்கு நன்மை செய்யத்தான் என்று ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். ஓட்டை போடும்போது அது மூசா நபிக்கு அச்சத்தை கொடுத்தது, ஹிதர் அலைஹிஸ்ஸலாமின் மீது ஒரு தவறான பார்வையை கொடுத்தது. ஆனால் இதற்கு பின்னால் ஒரு பெரிய நன்மையை இந்த கப்பலின் உரிமையாளர்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்குத்தான் இந்த ஓட்டையை ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போட்டார்கள். வெளி தோற்றத்திலே பல செயல்கள் தீமைகளைப் போல தோன்றலாம், ஆனால் அந்தரங்கத்திலே அதில் ஏராளமான நன்மைகள் இருக்கக்கூடும். இதில் இன்னொன்றையும் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். திருக்குரானின் விரிவுரையாளர்கள் வேறொரு பார்வையையும் நமக்கு தருகிறார்கள். ஏழைகளெல்லாம் ஒன்றாக சேர்ந்து தொழில் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து பணத்தை போட்டு தொழிலை தொடங்கி இருக்கிறார்கள். இதிலே ஒரு உரிமையாளர் அல்ல, இந்த கப்பலுக்கு பல உரிமையாளர்கள். இந்த இழப்பை தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு அவர்கள் ஏழைகள் முதலீடு செய்திருக்கிறார்கள். இழப்பு ஏற்பட்டு விட்டால் அவர்களால் தாங்க முடியாது. அதனால் அவர்களெல்லாம் கண்டிப்பாக என்ன செய்திருப்பார்கள், கப்பலை கடலுக்குள் அனுப்பி வைத்து விட்டு இறைவனிடத்திலே மன்றாடி பிரார்த்தனை செய்திருப்பார்கள். இறைவா, நாங்கள் எங்களுடைய முதலீடுகளை எல்லாம் இதில் கொட்டி இருக்கின்றோம், எங்களுக்கு நீ எப்படியாவது லாபத்தை கொடுத்து விடு, நாங்கள் வாழ்க்கையிலே மென்மேலும் பொருளாதார ரீதியாக வளர வேண்டும் என்று எல்லோரும் கையேந்தி பிரார்த்தித்திருப்பார்கள், இறைவனிடத்திலே வேண்டியிருப்பார்கள். ஒருவருடைய வேண்டுதலில் கவனக்குறைவு இருந்தாலும் இன்னொருவர் வேண்டுதலில் பெரும் ஈடுபாடு இருக்கும். ஒருவரின் வேண்டுதலில் ஈடுபாடு குறைவாக இருந்தாலும் இன்னொருவர் இறைவனுக்கு பிடித்தமான ஒரு பணியை செய்துவிட்டு இறைவனிடத்திலே மன்றாடலாம். அப்போ ஒருவருடைய வேண்டுதலின் பலனாக இன்னொருவரும் பலனடைகிறார். ஒரு உரிமையாளர் அல்லவே, பல உரிமையாளர்கள் இருக்கிறார்கள் அல்லவா. உதாரணத்துக்கு ஒரு 10 பேர் சேர்ந்து இந்த தொழிலை தொடங்கி இருக்கின்றார்கள் என்றால் 9 பேருடைய வேண்டுதலை இறைவன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று வைத்துக் கொண்டாலும், நீங்கள் எல்லாம் குற்றவாளிகள், உங்கள் வேண்டுதலை ஒத்துக்கொள்ள முடியாது, உங்களுக்கு நான் சோதனையை தரப்போகிறேன் என்று முடிவெடுத்தாலும் ஒரு நல்ல மனிதர் இறைவனிடத்திலே கையேந்துகிற போது அவர் நல்ல மனிதராக இருக்கும் பட்சத்தில் அவருடைய கோரிக்கையை இறைவன் ஏற்று இந்த 9 பேருக்கும் சகாயம் செய்கிறான். நல்லோருக்கு பெய்யும் மழை எல்லோருக்கும் என்று சொல்வார்கள் அல்லவா, அதை போல. அப்போ கூட்டு தொழில் செய்வதில் பெரிய பலன் இருக்கிறது, இறைவனுடைய பாக்கியம் இருக்கிறது. தனியாக தொழில் செய்வதை விட தனியாக தொழில் செய்வது அந்த மனிதனை பொறுத்த அளவில் லாபம் அதிகமாக கிடைக்கும். ஆனால் இறைவனின் பாதுகாப்பு, பிரார்த்தனையை இறைவன் ஒப்புக்கொள்ளுவது, ஒருவரின் பலனால் இன்னொருவருக்கு இறைவன் பலனை சேர்ப்பது, இப்படி மறைமுகமான பல பலன்கள் கூட்டு தொழில்களை செய்வதிலே இருக்கிறது என்பதும் அந்த ஒரு வார்த்தை மூலம் இறைவன் உணர்த்துகிறான். ஃபகானத்லி மசாக்கீன் 18வது அத்தியாயத்தினுடைய 79வது வசனம். பல ஏழைகளுக்கு அது சொந்தமானது. இன்னொரு பார்வையும் உண்டு. கப்பலே ஒரு மனிதனுக்கு சொந்தமாக இருந்தாலும் அவன் ஏழை என்ற தகுதியில் அவன் இருக்கக்கூடும். ஏழையாக கப்பல் இருந்தால் அவனை ஏழை என்று சொல்ல முடியும், வருமானம் போதிய அளவுக்கு இல்லாவிட்டால். இப்படி பல்வேறு பார்வைகளையும் இந்த வசனங்கள் நமக்கு தருகின்றன. எல்லாம் வல்ல இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.